2025ல் நல்ல ரிட்டர்ன் கொடுத்த அசெட் அப்படின்னு பார்த்தா கோல்டு அண்ட் சில்வர் தான். இப்போ 2026ல் எது நல்ல ரிட்டர்ன் கொடுக்குற அசெட்டாக இருக்குங்க சார்? ஸோ இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் 2025 ஜான்வரியில் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியோட மதிப்பு வந்து ரொம்ப ஓவர் வேல்யூடாக இருந்தது. அதாவது நம்மளோட ஷேர் ப்ரைஸ்லாம் லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸில் வந்து ஒரே ஏற்றமாக இருந்ததுனால கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. அதே சமயம் கோல்டும் சில்வரும் பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸாக எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாமல் அதே லெவலில் இருந்ததுனால நமக்கு கோல்டு அண்ட் சில்வர் கொஞ்சம் அட்ராக்டிவான ஒரு மதிப்பில் இருந்ததுனால அதை வாங்கலாம்னு சொல்லியிருப்பாங்க நிறைய பேர். ஸோ அதுலேருந்து வந்து என்ன ஆயிருக்கு, இந்த ஒரு வருஷத்தில் வந்து அப்படியே மாறி இருக்கு, உல்டாவாக இருக்குது. அதாவது கோல்டு அண்ட் சில்வர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 100% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஆனால் ஈக்விட்டி வந்து அதே லெவலில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுனால ஓவர் வேல்யூட் ஆகிடுச்சு இப்போ. ஸோ அதுலேருந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை குறைச்சிட்டு நம்ம மறுபடியும் கொஞ்சம் லார்ஜ் கேப் ஈக்விட்டிஸ்க்கு போனால் இது இந்த வருஷத்துக்கு அடுத்து 2026ல் லார்ஜ் கேப் ஈக்விட்டிஸில் தான் கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி ரிலேட்டிவாக பெட்டராக இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது.